பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே, நான் விண்ணப்பத்தை நான் தெய்வத்தினிடத்தில் அதிகமாய் சொல்லுகிறேனே, என் விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணலை, உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரிச்சிருக்கிறேன், பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் நீ வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் சத்தத்தை கேட்க, என் அழுக்குறலை கேட்க, என்னுடைய தவிப்பை பார்க்க ஒருவரும் இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் சொல்ற வார்த்தை யாரும் மதிக்க மாட்டேங்கிறார்களே, எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையில் அமர்ந்து கண்ணீரோடு இருப்பில் என்று சொன்னால், உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை தெளிவும் கரையுமாய் வருகிறது. ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? ரொம்பவும் அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டார், உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். பிதாவின் இடத்துல பரிந்து பேச போகிறார். நீங்க என்னென்னலாம் சொல்லி விண்ணப்பத்தை தெய்வத்தினிடத்தில் கொடுத்தீர்களோ, உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் கேட்டு அதன் பிரகாரமே உங்களுக்கு கர்த்தர் தந்தருளுகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை பாருங்க. திக்கற்றவருடைய ஜெபத்தை ஒரு நாளும் அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். உங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் சிங்காசனத்தின் மத்தியில ஜெயபலமானவராய் அமர்ந்திருக்கும் போது உங்க கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் வரும். உங்க விண்ணப்பத்தை யாரு வேணாலும் தூக்கி வீசிட்டு போலாம், யாரு வேணாலும் அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணல, உங்களுடைய விண்ணப்பத்தை நான் அங்கீகரித்து விட்டேன். அந்த அங்கீகரித்ததனுடைய அடையாளம் உங்களுக்கு நடக்க போற அற்புதமும் அடையாளமும் மாற்றமும் உயர்வும் மகிழ்ச்சியும் மேன்மையுமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து விட்டார். நிச்சயமா நீங்க என்னெல்லாம் சொல்லி விண்ணப்பத்தை செலுத்த அந்த விண்ணப்பத்தின் பிரகாரமே தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்டுட்டார், உங்க விண்ணப்பத்தை அங்கீகரிச்சிட்டார். நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை வருகிற நாட்கள்ல காண போறீங்கன்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.